தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா கௌதம். இலக்கியா, எப்படி இருக்கீங்க கௌதம்? நல்லா இருக்கேன்னு சொன்ன நீ நம்பவா போற? நீ எப்படி இருக்க? நீங்க இல்லாத வீடு எனக்கும் ஜெயில் தானே. நம்ம ரெண்டு பேரோட நிலைமையும் ஒண்ணுதான். வாங்க மேடம். வணக்கம் மேடம். சாரி கௌதம், உங்களை இந்த நிலைமையில பாப்பேன்னு நான் நினைக்கல. நானும் நினைக்கல. கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. சரி, அதை விடுங்க, நடக்கிறத பாப்போம். நான் எந்த தப்பும் செய்யல, ஆனா எவிடன்ஸ் எல்லாம் எனக்கு எதிரா இருக்கு. மத்த ஆதாரத்தை கூட விட்டுறலாம், ஆனா கார்த்திகே என்ன குற்றவாளின்னு சொன்னதுதான் எனக்கு பெரிய சிக்கலை உண்டாக்கி இருக்கு. ஆமா, எல்லாத்தையும் இலக்கியா சொன்னாங்க. அன்னைக்கு ரோட்ல என்னதான் நடந்துச்சு அத கொஞ்சம் கிளியரா சொல்லிட்டீங்கன்னா நான் கேஸ மூவ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். சொல்றேன். அன்னைக்கு நான் கார்ல வந்துகிட்டு இருந்தேன். இதான் மேடம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கார்த்திக் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் ஏன் கௌதம் என்ன கடத்தி வச்சு டார்ச்சர் பண்றான்னு வீடியோல சொன்னதுதான் எனக்கு புரியவே இல்ல. அத அப்புறம் பாத்துக்கலாம் கௌதம். ஆமா, அந்த ரவுடிங்க யாரு? தெரியல மேடம். கௌதம், நீங்க சொன்னதுல ரெண்டு விஷயத்துல தான் எனக்கு டவுட் வருது. ஒண்ணு கார் பஞ்சர் ஆனது, இன்னொன்னு கார்த்திக் காணாம போனது. நீங்க கார்த்திக்க காப்பாத்தின இடத்துக்கும் கார் பஞ்சர் ஆன இடத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்? ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். ஏன் கேக்குறீங்க? எனக்கு என்னமோ உங்க கார் பஞ்சர் ஆனது ப்ரீ பிளான்னு தோணுது. மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? ப்ரீ பிளானா? ஆமா, ஆபீஸ்ல இருந்து கௌதம் வரும்போது பஞ்சர் ஆகாத கார் கார்த்திக்க கூட்டிட்டு வரும்போது 2 கிலோமீட்டர்ல பஞ்சர் ஆகுதுன்னா அது சந்தேகம் தானே. அப்போ சண்டை நடக்கும்போது யாரோ கௌதம் காரை பஞ்சர் பண்ணிருக்காங்க. எஸ், இத நான் யோசிக்கல. அதுவும் என்னோடது டியூப்லெஸ் டயர். பஞ்சர் ஆனாலும் உடனே காத்து இறங்காது. அந்த ஊசியை பார்த்ததுமே எனக்கு டவுட் வந்துச்சு. நான் தான் அதை கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன். நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களை மாட்ட வைக்கிறதுக்காக யாரோ கார்த்திக்க ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணிருக்காங்க. உடனே கார்த்திக்க கண்டுபிடிச்சாகணும். அப்போதான் அவரும் தப்பிப்பாரு, நீங்களும் தப்பிக்க முடியும். இலக்கியா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. கார்த்திக் ஏதோ பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. ஆமா கௌதம், இத செஞ்சது கண்டிப்பா அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சாணியும் தான். உங்களையும் கம்பெனியையும் அழிக்கிறதுக்கு கார்த்திக் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க என்ன பழி வாங்குறதுக்காக கார்த்திக் உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதை நினைச்சாதான் டென்ஷனா இருக்கு. கவலைப்படாதீங்க கௌதம், கார்த்திக்கு எதுவுமே நடக்காது. நாம நிச்சயமா கார்த்திக்க கண்டுபிடிச்சு மீட்கலாம். நீங்க வச்சிருக்கிற பாசத்தை கார்த்திக் புரிஞ்சுக்காம உங்களே குற்றவாளின்னு சொல்றான். அப்படி சொல்றதுக்கு அவனுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. மேடம், இப்ப என்ன பண்றது? நான் வெளியே வர முடியாதா? இது கிட்னாப் கேஸ் கௌதம், கொஞ்சம் சிரமம்தான். இலக்கியா கிட்ட சொன்னதுதான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். கார்த்திக் வெளியில வந்தாதான் நீங்க ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறத பத்தி யோசிக்கவே முடியும். கேஸ ஸ்டடி பண்ணிட்டு அடுத்தது என்ன ஸ்டெப் வைக்கலாம்னு நான் சொல்றேன். நீங்க வரி பண்ணிக்காதீங்க, பாத்துக்கலாம். ஓகே மேடம். இலக்கியா, நீங்க பேசிட்டு வாங்க, நான் வெளியில இருக்கேன். ஓகே மேடம். கௌதம், ஏன் உங்க முகமே டல்லா இருக்கு? நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? ப்ளீஸ் என் முன்னாடி தைரியமா இருக்கிற மாதிரி நடிக்கவாத செய்யுங்க கௌதம். உங்களை இந்த கோலத்துல பாத்துட்டு போனேன்னு வைங்களேன், நான் அரை உசுராயிடுவேன். நாம எந்த தப்பும் செய்யல கௌதம். நாம யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணல. நீங்க எதை பத்தியுமே யோசிக்காம நம்பிக்கையோட இருங்க கௌதம். நல்லதே நடக்கும். என்ன நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்காத. சரி, ஜானு எப்படி இருக்காங்க?
உயிருக்கு உயிரா பாசம் வச்சிருக்கிற தம் புள்ளைய கண்ணு முன்னாடியே கைது பண்ணிட்டு போனதை பார்த்த அத்தையால தாங்க முடியல. அவங்க சரியா சாப்பிடாம தூங்காம உங்க நினைப்பாவே இருக்காங்க. சார் டைம் ஆயிடுச்சு சார், வாங்க. கௌதம், சரி கௌதம், நான் கிளம்புறேன். கார்த்திகை சீக்கிரமே கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முயற்சி செய்யறேன். உங்களை சுத்தி இருக்கிற சதி வலைய எப்படியாவது நம்ம அறுத்தெறிஞ்சிடலாம். உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாது. சரி இலக்கியா, சாப்பிடாம இருக்காதீங்கன்னு. நீ சாப்பிடாம இருக்காத, சரியா? சரிங்க. நான் டெல்லிக்கு போறது பிடிக்காம கௌதம் ரவுடிங்ல வச்சு பாதி வழியிலேயே என்ன கடத்திட்டான். அவன் சொல்லிதான் இந்த ஆளுங்க என்ன டார்ச்சர் பண்றாங்க. அத்தை, என்ன இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? எந்திரிங்க, எந்திரிங்க அத்தை. என் பிள்ளைங்க 2 பேரும் என்னென்ன கஷ்டப்படுறாங்களோ தெரியலையே. அந்த ஆண்டவன் ஏன் எங்களுக்கு இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கறான்? கௌதம் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். கார்த்திக் எதுக்காக தண்டனை அனுபவிக்கிறான்னு தெரியாம எங்கேயோ இருக்கான். நான் என்ன பண்ணுவேன்? அத்தை, உங்க வேதனை நிரந்தரம் கிடையாது. சீக்கிரமே கார்த்திகை கண்டுபிடிச்சு கௌதம கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவேன். நீங்க கவலைப்படாதீங்க. முதல்ல சாப்பிடுங்க. வேண்டாம், எனக்கு வேண்டாம். இங்க பாருங்க, நேத்துல இருந்து நீங்க சரியாவே சாப்பிடல. கொஞ்சமாவது சாப்பிடுங்க அத்தை. வேண்டாம்மா, என்னால முடியாது. அத்தை ப்ளீஸ் அத்தை, ஆல்ரெடி உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. சாப்பிடாம இருந்தீங்கன்னா சிக்கல் ஆயிடும். இங்க பாருங்க, சீக்கிரமா நம்ம கௌதம வெளியே எடுத்துடலாம். அதுக்காக வக்கீலோட ஜெயிலுக்கு போய் இப்பதான் கௌதம பாத்துட்டு வந்தேன். கௌதம பாத்தியா? என் புள்ள எப்படி இருக்கான்? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அவன் சாப்பிட்டானா? அவரு உங்க புள்ளையாச்சு அத்தை, அவருக்கும் கவலை இருக்கதானே செய்யும். சாப்பிட்டீங்களான்னு நான் கேட்டதும் அப்படியே கௌதமோட கண்ணு கலங்கிடுச்சு அத்தை. கடவுளே, என் பிள்ளைங்களை ஏன் தான் இப்படி எல்லாம் சோதிக்கிற? அத்தை, நான் அப்புறம் அவரை ஆறுதல் படுத்தி கண்டிப்பா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவரே இந்நேரம் சாப்பிட்டு பாரு. நீங்க சாப்பிடுங்க. ஒரு புள்ள கண்ணுக்கு பாக்குற தூரத்துலயாவது இருக்கான். இன்னொரு புள்ள எங்க இருக்கான்னு கூட தெரியலையே. இந்த நேரத்துல தொண்டையில எப்படிமா சோறு இறங்கும்? இலக்கியா, சின்ன வயசுல கௌதம்க்கு பசி வந்தா அவனே தட்டு எடுத்து சோறு போட்டு சாப்பிடுவான். என்னை எதிர்பார்க்க மாட்டான். ஆனா கார்த்திக் அப்படி இல்ல. பசி வந்தா ஒரே அழுகதான். அவனை மடியில உட்கார வச்சு சோறு ஊட்டணும், இல்லைன்னா சாப்பிட மாட்டான். இப்ப அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு யார் இருக்கான்னு கூட தெரியலையே. புள்ள இல்ல, என் பிள்ளைங்களை நான் கண்ணால பாக்குற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அத்தை, அத்தை நில்லுங்க. அத்தை, நான் கார்த்திகை பார்த்தேன். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய
பருவ துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.